இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உண்மையிலேயே ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம். ஒரு பெரிய தலைவர், அவரோட கடைசி பேச்சு. ஆனா அந்த பேச்சையே அவரோட சொந்த இயக்கமே தணிக்கை செய்யுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறீங்க? ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பேச்சுல அப்படி என்னதான் இருந்துச்சு? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுதான். நீங்க பகிர்ந்த ஒரு கட்டுரை ஈவே ராமசாமியோட கடைசி பேச்சு தணிக்கை செய்யப்பட்டதா சொல்ற ஒரு சர்ச்சையை பத்தி பேசுது. கட்டுரையின் தலைப்பே ரொம்ப நேரடியா இருக்கு. ஈவே ராமசாமியின் கடைசி பேச்சு சர்ச்சை மற்றும் தணிக்கை. விடுதலை பத்திரிகை டிசம்பர் 17, 2023ல ஒரு மறுபிரசுரணம் செய்யுது. ஆனா அதுல சில முக்கியமான பகுதிகளை வேணும்னே நீக்கிட்டாங்கன்னு இந்த கட்டுரை ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்குது. போறது ஈவே ராமசுவாமி, அதாவது பெரியாரோட கடைசி பேச்ச பத்தி. ஆமா, யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவரோட கடைசி வார்த்தைகள், அதுவும் ஒரு வசியத் மாதிரி இல்லையா? நிச்சயமா அதுல அவரோட மொத்த சிந்தனையோட சாரமும் இருக்கும்னு எதிர்பார்ப்போம். ஆனா அந்த வார்த்தைகளையே அவரோட சித்தாந்த வாரிசுகள்னு சொல்லிக்கிறவங்க மறைச்சிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? எதை மறைக்க முயற்சி பண்றாங்க? இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த ஆதாரம் அதுக்கு சில பதில்களை கொடுக்குது. இன்னைக்கு நம்மளோட வேலை அந்த ஆதாரம் சொல்றத அப்படியே அலசி ஆராயறது தான். என்னென்ன பகுதிகள் நீக்கப்படுதுன்னு சொல்லப்படுது, அதுக்கு கட்டுரையாளர் என்ன காரணங்களை முன்வைக்கிறார்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த தணிக்கைங்கிற குற்றச்சாட்டுக்கே வருவோம். ஒரு தலைவரோட பேச்ச நாம ஏன் தணிக்கை செய்யணும்? அதுதான் புரியல. அவர் சொன்னதுல நமக்கு உடன்பாடு இல்லைன்னா அதை விவாதிக்கலாம், விமர்சிக்கலாம். ஆனா அவர் அப்படி ஒன்னு சொல்லவே இல்லைங்கிற மாதிரி மறைக்கிறதுங்கிறது அது வேற விஷயம். ஆமா, இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பேச்சை நீக்கிறதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்க முடியும். ஒன்னு, அவர் சொன்ன விஷயம் ரொம்ப அருவருப்பா இருக்கு, பொதுவெளியில வைக்கவே தகுதியற்றது. சரி. இல்லன்னா ரெண்டாவது காரணம், அவர் சொன்னது சுத்தம் போய், அதுல எந்த உண்மையும் இல்லை. ஆமா, இந்த ரெண்டுல எதுவா இருந்தாலும் அது அந்த தலைவரோட சிந்தனையில இருக்கிற ஒரு குறைபாட்டை தானே காட்டுது. கரெக்ட். ஒன்னு அவர் கண்ணியமற்றவரா இருக்கணும், இல்லனா அறிவுக்கு புறம்பானவரா இருக்கணும். இதுதான் அந்த கட்டுரையாளரோட வாதத்தோட தொடக்க புள்ளி. அப்போ அப்படி மறைக்கிற அளவுக்கு அந்த பேச்சுல என்னதான் இருந்துச்சு? சரி, அந்த ஆதாரம் சுட்டி காட்டுற முதல் நீக்கப்பட்ட பகுதிக்கு வருவோம். அது கம்யூனிஸ்டுகளை பற்றியது. ஆமா, கட்டுரையாளர் சொல்றபடி விடுதலை பத்திரிகையில வெளிவந்த பெரியாரோட கடைசி பேச்சுல இந்த வரிகள் இல்ல. அந்த வரிகளை அப்படியே சொல்ல முடியுமா? சொல்றேன். அந்த வரிகள் இதுதான்: ரஷ்யாவிலே கம்யூனிஸ்ட் இருக்கிறான், அவனுக்கு முதல் வேலை கடவுளை ஒழித்தான், கோவிலை இடித்தான், பாதிரியை எல்லாம் வெட்டினான். இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் என்ன பண்றான்? பொறுக்கி தின்கிறான். இதுதான் நீக்கப்பட்டதா சொல்லப்படுற பகுதி. ஓ, இந்த பொறுக்கி தின்கிறாங்கிற வார்த்தை தான் இங்க மையப்புள்ளி. ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தை பிரயோகம் இது. ஆமா, ஒரு அரசியல் இயக்கத்தை விமர்சிக்கிறது வேற, ஆனா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது வேற. கட்டுரையாளர் இதை எப்படி பார்க்கிறார்? கட்டுரையாளர் இத ரெண்டு விதமா அணுகிறார். முதல்ல, ஒரு பொதுவான விவாதத்துல இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துறதே நாகரிகம் மற்றதுன்னு சொல்றார். அது சரிதான். சரி, அத ஒரு நிமிஷம் ஓரமா வச்சுட்டு அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை யோசிப்போம். ஒருவேளை மக்கள் கிட்ட நிதி திரட்டி இயக்கம் நடத்துறத தான் அவர் அப்படி சொல்றாருன்னு வச்சுக்கிட்டா கூட அதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடு? எல்லா இயக்கங்களும் அப்படித்தானே இயங்குது. மக்கள் கிட்ட நன்கொடை வாங்கித்தானே போராட்டமோ மாநாடோ நடத்துறாங்க. ஆமா, எல்லா கட்சிகளும் அப்படிதான். இந்த ஆதாரம் என்ன கேக்குதுன்னா, அப்போ பெரியாரோட திராவிடர் கழகம் மட்டும் எப்படி இயங்குச்சு? அவங்களும் மக்கள் கிட்ட நிதி வாங்கித்தானே இயக்கம் நடத்துனாங்க. அப்போ அந்த தர்க்கத்தின்படி பார்த்தா அவரையுமே அந்த வார்த்தையை வச்சு சொல்லலாமேன்னு ஒரு எதிர்கேள்வியை கட்டுரை வைக்குது. ஓஹோ, இது ஒரு தர்க்க பிழையின் சுட்டிக்காட்டுது. ஆமா, இதுதான் அந்த பூமராங் பத்தி நீங்க சொன்னது. அதாவது, நீங்க வீசுற கல்லு உங்களுக்கே திரும்பி வர்ற மாதிரி. சரியா சொன்னீங்க. இந்த ஆதாரம் இதோட நிறுத்தல. இதே தர்க்கத்தை திராவிடர் கழகத்தோட தற்போதைய தலைவர் கி. வீரமணிக்கும் எதிராக பயன்படுத்துது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான புள்ளி. இது வெறும் கற்பனை இல்ல, அவங்களோட சொந்த பத்திரிகையான விடுதலையில வந்த ஒரு செய்தியே ஆதாரமா காட்டுது. அப்படியா? என்ன செய்தி அது? 2016ல கிறிஸ்தவ பேராயர் எஸ்ரா சர்க்குணம் திராவிடர் கழக மாநாட்டுக்காக கி. வீரமணிக்கு 50,000 ரூபாய் நன்கொடை கொடுத்ததா விடுதலையிலேயே செய்தி வந்திருக்கு. ஓ, அத சுட்டிக்காட்டி கட்டுரையாளர் ஒரு நையாண்டியான கேள்வியை கேட்கிறார். அப்போ கிறிஸ்தவர்களிடம் பொறுக்கி தின்றுவிட்டுதான் பாதிரியார்களின் பாலியல் குற்றங்கள் பத்தி வீரமணி பேசாம இருக்காரான்னு கேக்குறார். இது ஒரு கடுமையான கிண்டல். ஆனா அவங்க தலைவர் பயன்படுத்தின அதே வார்த்தையை வச்சுதான் இந்த கேள்வியை எழுப்ப முடியுது. அப்போ இந்த ஆதாரம் சொல்றபடி இந்த பகுதி ஏன் நீக்கப்பட்டதுன்னா, அது தர்க்க ரீதியாக பலவீனமா இருக்கிறதுனாலையும், ஆமா, அதை விட முக்கியமா அது அவங்களுக்கே எதிரா திரும்பக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்கிறதுனாலையும். கரெக்ட்.
எங்கள் தலைவர் சொன்னார் அன்னு பெருமையா சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அது. அதனால அதை மறைக்கிறது தான் சுலபமான வழின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். இதுதான் கட்டுரையாளரோட முதல் முடிவு. சரிதான், தங்களோட கொள்கை பரப்புக்கு அது தடையா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். நிச்சயமா கம்யூனிஸ்ட்களோட இப்பவும் அவங்களுக்கு அரசியல் கூட்டணி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்கள இவ்ளோ மோசமா விமர்சிச்ச ஒரு பகுதியை வெளியிட்டா அது தேவையில்லாத தர்ம சங்கடத்தை உருவாக்கும்னு கூட நினைச்சிருக்கலாம். அப்போ இந்த தணிக்கைக்கு பின்னாடி அரசியல் காரணங்களும் இருக்கலாம். இருக்கலாம்னு கட்டுரை சொல்ல வருது. சரி, இது நீக்கப்பட்டதா சொல்லப்படுற முதல் பகுதி. ஆனா எந்த ஆதாரம் சொல்றபடி இது ஒரு சின்ன விஷயம்தான். இதை விட பெரிய ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி நீக்கப்பட்டிருக்கு. ஆமா, அதுதான் சமீபத்துல சமூக வலைதளங்கள்லயும் அரசியல் விவாதங்கள்லயும் பெரிய புயல கிளப்புச்சு. அது முன்னேற்ற கழகத்துக்காரன், அதாவது திமுகவை பத்தின ஒரு விமர்சனம். ஆமா. இப்ப நாம இந்த விவகாரத்தோட மையப்புள்ளிக்கு வர்றோம். முதல் பகுதி தர்க்கப்பிழையால நீக்கப்பட்டிருக்கலான்னா இந்த பகுதி அதோட உள்ளடக்கத்தோட தரம் தாழ்ந்த நிலைக்காக நீக்கப்பட்டிருக்கலான்னு கட்டுரையாளர் வாதிடுறார். அந்த நீக்கப்பட்ட பேச்சின்னு ஆதாரம் குறிப்பிடுற முழு பகுதியையும் நான் சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. சொல்லுங்க. ஒரு ஓட்டுக்கு என்னென்ன கொடுக்கறான்? பெண்டாட்டியை தவிர மற்றதெல்லாம் கொடுக்கறானே ஓட்டு வாங்குவதற்கு. அவனுக்கு ஓட்டு தான் பெரிது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் வழக்கத்துல வந்துவிடும், பெண்டாட்டியை கூட கொடுத்து ஓட்டு வாங்குறா போல். இதுதான் விடுதலை பத்திரிகை வேணாமல் மறைத்ததா அந்த கட்டுரை குற்றம் சாட்டுற பகுதி. இது கேட்கும் போதே அதோட தொனி புரியுது. இது ஒரு சாதாரண அரசியல் விமர்சனம் மாதிரி இல்ல. இல்லவே இல்ல. கட்டுரையாளர் இத ரொம்ப கடுமையா அணுகுறார். அரசியல்வாதிகளோட கொள்கைகளை விமர்சிக்கலாம், அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் பொய்யா இருந்தா அதை சுட்டி காட்டலாம், ஆமா, அவங்க ஊழல் செஞ்சா அதை ஆதாரத்தோட நிரூபிக்கலாம். இதெல்லாம் ஜனநாயகத்துல நடக்கிறது தான். ஆனா ஒருத்தரோட குடும்ப உறுப்பினர்களை, அதுவும் குறிப்பா அவங்களோட மனைவிமார இழுத்து இந்த மாதிரி இழிவுபடுத்துறது, இது எந்த வகையில சேர்த்தி? ஆமா, கட்டுரையாளர் இதை வெறும் தரம் தாழ்ந்த பேச்சுன்னு மட்டும் சொல்லல, இது ஒரு விதமான மன வக்கிரம்னு குறிப்பிடுறார். மன வக்கிரம் சரியான வார்த்தை. ஏன்னா இது அந்த ஒரு அரசியல்வாதியோட மனைவியை மட்டும் குறிக்கல. பொதுவா அரசியல்ல இருக்கிற ஆண்களோட குடும்ப பெண்களை ஒரு போக பொருளா பாக்குற ஒரு மனநிலையை இது காட்டுதுன்னு அவர் சொல்றாரு. இது பொது வாழ்க்கைக்கு வர நினைக்கிற பெண்களையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு செயல்னு வாதிடுறார். ரொம்ப சரியான பாயிண்ட். ஒரு விவாதத்துல கருத்துக்கள் தீர்ந்து போகும்போதுதான் தனிப்பட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கும்னு சொல்வாங்க. இங்க ஒரு அரசியல் இயக்கத்தையே மொத்தமா குறிவச்சு அவங்களோட குடும்ப பெண்களை பத்தி பேசுறதுங்கிறது இது சாதாரண விஷயம் இல்ல. சரி, இது ஏதோ அந்த நேரத்துல கோபத்துல வந்த வார்த்தையா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு தொடர்ச்சியான சிந்தனை ஓட்டம் இருக்கா? அதையும் கட்டுரையாளர் ஆராய்றார். ஆமா, அதுதான் அடுத்த முக்கியமான கட்டம். இது ஏதோ தற்செயலா வந்த வார்த்தைகள் இல்ல. இது பெரியாரோட சிந்தனையில ஆழமா ஊறிப்போன ஒரு விஷயத்தோட வெளிப்பாடுதான்னு நிரூபிக்க ஆதாரம் ஒரு பழைய கட்டுரையை கையில் எடுக்குது. 1934ல வந்த கட்டுரை இல்லையா? ஆமா, அதாவது அந்த பேச்சுக்கு சுமார் 40 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் எழுதின ஒரு கட்டுரையிலிருந்து ஒரு வரிய மேற்கோள் காட்டுது. அந்த வரி என்ன? அந்த வரி இதுதான்: 10 பணத்துக்கு மிஞ்சிய பதிவிரதை இல்லை என்று கற்பின் பித்தலாட்டத்துக்கு ஒரு பழமொழி சொல்வது போல். ஓ, யோசிச்சு பாருங்க. பெண்களை இவ்வளவு இழிவுபடுத்துற ஒரு பழமொழிய அறிவு நாணயமுள்ள ஒருத்தர் என்ன செய்யணும்? நிராகரிக்கணும். ஆமா, அப்படி ஒரு பழமொழியே தப்பு, அது ஆணாதிக்க சமுதாயத்தோட கண்டுபிடிப்புன்னு சொல்லி நிராகரிக்கணும். ஆனா கட்டுரையாளர் என்ன சுட்டி காட்டுறாருன்னா, பெரியார் அதை நிராகரிக்கல, தன்னோட வாதத்துக்கு வலு சேர்க்கிற ஒரு விஷயமா அதை மேற்கோள் காட்டுறார். சரிதான். அப்போ கட்டுரையாளரோட வாதம் என்னன்னா, கற்பு மேலையும் பெண்கள் மேலையும் அவருக்கு இருந்த ஒரு குறிப்பிட்ட பார்வையோட தொடர்ச்சி தான் பெண்டாட்டிய கூட கொடுத்து ஓட்டு வாங்குவாங்கிற பேச்சு. ஆமா, அந்த 1934ல இருந்த மனநிலை தான் 1973லயும் வெளிப்பட்டிருக்கு. அதனால இது ஒரு தற்செயலான பேச்சு இல்ல, ஒரு தொடர்ச்சியான சிந்தனை முறைன்னு ஆதாரம் வாதிடுது. சரிதான். இந்த மனநிலையை வச்சு பார்க்கும்போது அந்த பேச்சுல ஆச்சரியப்பட ஒண்ணுமில்லைன்னு கட்டுரையாளர் சொல்றார். ஆமா, இந்த மாதிரி ஒரு சிந்தனை ஓட்டம் கொண்டவரால தான் அப்படி பேச முடியும்னு அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றார். இதனாலதான் கி. வீரமணி இந்த பகுதியை நீக்கி இருக்கணும்னு கட்டுரை ஊகிக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல்ல பெண்களை பத்தி இந்த மாதிரி பேசுறதை யாராலையும் ஏத்துக்க முடியாது. நிச்சயமா இது திராவிடர் கழகத்துக்கே பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்கும், கடுமையான கண்டனங்களை கொண்டு வரணும் அவங்க பயந்திருக்கலாம். இந்த ஆதாரம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சுட்டி காட்டுது. திராவிடர் கழகத்தினர் மேல ஒரு விமர்சனம் வைக்கும்போது அவங்க உடனே சொல்ற பதில், நீங்க பெரியாரோட பேச்ச முழுசா படிக்கல, அங்கொன்னும் இங்கொன்னுமா வெட்டி எடுத்து பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா, இது அவங்களோட வாடிக்கையான பதில். ஆனா கட்டுரையாளர் இங்க ஒரு முரணை சுட்டி காட்டுறார்.
நீங்க மத்தவங்கள வெட்டி எடுத்து பேசுறீங்கன்னு சொல்றீங்களே, இப்போ உங்க சொந்த பத்திரிக்கையில உங்க தலைவரே உங்க தலைவரோட பேச்ச வெட்டி தானே வெளியிடுறார். இதென்ன நியாயம்னு கேக்குறார். சரியான கேள்வி. தலைவர் பேசினதே அசிங்கமா நாகரிகமற்றதா இருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறதுனால தானே அத மறைக்கிறீங்கன்னு ஒரு நேரடியான கேள்விய முன்வைக்கிறார். அப்போ மொத்தத்துல நாம பார்த்த இந்த ஆதாரத்தோட வாதம் இதுதான். ஈவே ராமசாமியோட கடைசி பேச்ச அவரோட சித்தாந்த வாரிசுகளே தணிக்கை செஞ்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு காரணம் அந்த பேச்சில் இருந்த சில பகுதிகள் இன்னிய காலகட்டத்துக்கு பொருந்தாதவையாகவும் தர்க்க ரீதியா பலவீனமாகவும் ஏன் அநாகரிகமாகவும் இருந்திருக்கு. ஆமா. கம்யூனிஸ்ட்கள் மீதான கடுமையான விமர்சனம், திமுகவினர் மேல வைக்கப்பட்ட தரம் தாழ்ந்த தனிப்பட்ட தாக்குதல், இந்த ரெண்டும் தான் நீக்கப்பட்ட முக்கிய பகுதிகள். இந்த ஆதாரத்தோட மையவாதத்தை ஒரே வரியில சொல்லணும்னா, தணிக்கையே ஒரு விமர்சனம். ஆமா, அதாவது நீங்க எதை மறைக்கிறீங்களோ அதுவே உங்க பலவீனத்தை ஒப்புக்கொள்றதுக்கு சமம். ஒரு தலைவரோட வார்த்தைகளை அவரோட தொண்டர்களே மறைக்க வேண்டிய நிலைமை வருதுன்னா, அந்த வார்த்தைகள் காலாவதி ஆயிடுச்சு அல்லது எப்பவுமே தவறானவையாகத்தான் இருந்திருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இதுதான் கட்டுரையாளர் முன்வைக்கிற இறுதி முடிவு. ஆமா, அந்த தணிக்கையே பெரியார் திடல்லையே பெரியாரோட அறிவு நாணயம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுடுச்சுங்கிறதுக்கான சாட்சின்னு சொல்லி